ஸோ வணக்கம் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ல் சாப்டர் 7ல் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு பிளாக் மாதிரி தான், ஒரு நிறைய கோடு சேர்ந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேலையை நம்ம வந்து செய்ய சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம்லேருந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமாக மாறி அது என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா அது வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஒரு நேரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதை வந்து டைப் பண்ணணுன்னோ இல்லைன்னா இது பண்ணணுன்னு தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும். ஸோ இது நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆனுவல் டே நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக நடத்துவீங்க இல்லையா. உதாரணத்துக்கு அத்லெட்ஸு, ஸ்போர்ட்ஸு, குயிஸ் காம்படிஷன், ஒரு போயம் ரைட்டிங், இப்படி அங்கங்கே நடக்கும். ஸோ இதோடைய கலெக்ஷனை, அதாவது இதோடைய ரிசல்ட்டை தூக்கி கொண்டு வந்து என்ன செய்வீங்க, ஃபைனல் ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா ஒரு மார்க் எடுத்திருக்காங்க அன்றைக்கி கிஃப்ட் கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ஃபைனல் டேயில் நடக்கும். அந்த ஃபைனல் டே அப்படிங்கிறது, அந்த ஆனுவல் டே அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோக்ராம். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். மல்டிபிள் திங் வந்து என்ன நடக்குது, இது ரெகுலராக வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் செய்யணுமா செய்ய தேவையில்லை, அது வரிசையாக அப்படி ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஓகே, அதுதான் வந்து என்னென்னா இங்கே ஃபங்க்ஷன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 3 இதை மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்மளாக என்ன பண்ணலான்னா டிஃபைன் பண்ணலாம், அதாவது உருவாக்கலாம். அப்புறம் பில்ட்இன் ஃபங்க்ஷன், நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிரிண்ட்டு கூட ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான் இல்லையா. அப்புறம் லாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா அங்கே ஃபங்க்ஷன் நேமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃபைன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது பேர் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். அப்புறம் ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். ரெக்ரெஷன் என்னென்னா தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது மறுபடியும் என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது பேர் தான் ரெக்ரெஷிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதே தான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். யூசர் டிஃபைன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பை த யூசர் தம்செல்ஃப். அதாவது பில்ட்இன் அப்படின்னா ஃபங்க்ஷன் தேட் ஆர் இன்பில்ட் வித் பைத்தானில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் லாம்டா ஃபங்க்ஷன்னா தட் ஃபங்க்ஷன் கால் அனாமியஸ் ஃபங்க்ஷன், அன்னேம்டாக இருக்கும். அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ ரிக்ரெஷன் ஃபங்க்ஷன்னா the function that calls itself is known as regression. ஸோ தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம், கால் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ரோக்ராம், அதாவது ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வராமலேயே மறுபடியும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃப் அப்படிங்கிற நேம் வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். அப்புறம் அந்த பேராந்திசிஸ் இருக்கும், அதாவது க்ளோசிங் பேராந்திசிஸ். ஓகே, இதில் என்ன அப்படின்னா பேராமீட்டர் இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேராந்திசிஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வந்து எலமெண்ட், அது நம்ம போக உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இது என்ன முடியும் அப்படின்னா கோலன் வச்சு முடியும். அந்த ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட் அப்புறம் கோலன் இப்படி வச்சு தான் என்ன செய்யும், அது முடியும். இதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரிட்டன். ஸோ நீங்கள் ரிட்டன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கடைசியாக யாரையாவது ஒருத்தர் கூடுவாங்க இல்லையா, நீ அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து என்னென்னா ரிட்டன். அந்த ரிட்டனில் வந்து என்ன இருக்கும், ஆர்கியூமெண்ட்டும் இருக்கும் இல்லாமலேயும் இருக்கும். ஓகே, வெறுமனையாகவும் இருக்கலாம், ரிசல்ட்டே எடுத்துகிட்டு கூட வராமல் இருக்கலாம். ஓகே, சரி, இது வந்து சின்டெக்ஸ் ஒரு யூசர் டிஃபைனுக்கு. ஸோ டெஃப் அப்படின்னு இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், அப்புறம் கோலன் இருக்கும், உள்ள பிளாக் இருக்கும், கடைசியில் ரிட்டன் இருக்கும். ஸோ இந்த 4 கேரக்டர் அதில் இருக்கும். ஸோ பேராமீட்டர் இதுலேயே வந்து நார்மல் பிளாக் அப்படிங்கிறது நிறையா லெட்டர்ஸ் சேர்ந்தது தான், லைன்ஸ் சேர்ந்தது தான். இதில் நெஸ்டடும் இருக்குது. நெஸ்டட்னால் உள்ளே இஃப் கண்டிஷன் இருக்கும், இன்னொரு பிளாக்கு கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் ஏற்கனவே நான் அந்த சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ஸ்கூல் டே நடக்குது அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்,
ஒரே நாளில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறதை விட என்ன பண்ணிடுறோம், பிரித்து ஒவ்வொரு நாள் நடத்துவாங்க இல்லையா. ஒரு 1 வீக் வச்சுட்டு அந்த 1 வீக்குள்ளே ஒவ்வொரு நாளாக நடத்திட்டு ஃபைனல் டே வந்து ஸ்டேஜில் வச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ வி ஆர் டிவைடிங் த ப்ரோக்ராம் இன்ட்டு மாடியூல்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், மாடியூல்ஸ் இல்லைனா ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஏன்னா இந்த கோடு என்ன பண்ணலான்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணலான்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டினா அந்த ஈவெண்ட்ஸுடைய நிகழ்வுகளை என்ன பண்ணலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு காலிங்க ஃபங்க்ஷன். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஃப் ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. உள்ளே வந்து நான் வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல, கோலன் வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து கூகுள் கோலாப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஹலோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பிரிண்ட் கொடுத்துருக்கோம், உள்ள பிளாக்கில் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், வெளியே வந்து அந்த இதை கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹலோ பைத்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஃபைனல் இது வந்து நன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, சரி. ஸோ இதான் வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து எப்படி வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நேமு உள்ள பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கமா வந்து ஒவ்வொரு 2 பேராமீட்டர் இருக்குன்னா அதுக்கு இடையில கமா போடணும். ஓகே, போட்டு இந்த பேராமீட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸோ என்ன பண்ணுறோன்னா டிஃப் ஏரியா, அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா பேராமீட்டருங்கிறது இந்த WH அப்படிங்கிறது தான் பேராமீட்டர். ஸோ வித்து ஹைட்டு அப்படின்னு ரிட்டர்னில் என்ன பண்ணிடுறோம், அதை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டு ஏரியா, அந்த ஏரியாவில் என்ன பண்ணிடுறோம் 3 வந்து வித்தாகவும் 5 வந்து ஹைட்டாகவும் என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து பேராமீட்டர். இந்த WH அப்படிங்கிறது தான் பேராமீட்டர், இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் 2 கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே 2 என்ன செய்யணும், நம்ம டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ 15ன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து என்னதுன்னா ஆர்கியூமெண்ட், பாசிங் அண்ட் ஆர்கியூமெண்ட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 4 டைப்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், அப்புறம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து அந்த 4 விதமான ஆர்குமெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆர்குமெண்ட். இது என்ன அப்படின்னா, இப்போ கரெக்டான ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்கணும். நம்ம அங்கே 2 கொடுக்கோம் அப்படின்னா நம்ம 2 வந்து என்ன செய்யணும், வாங்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட், அதாவது ஒரு பேராமீட்டராவது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு வந்து இதாகும். ஓகே, சின்டெக்ஸ் எரர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் புரியும். சரி, இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆர்குமெண்ட் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம். பட் உள்ளே என்ன இல்லை, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் உள்ளே இல்லை, ஆர்குமெண்ட்டுக்குள்ளே எலமெண்ட் உள்ளே இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எரர் சொல்லும். ஸோ என்ன சொல்லுது, ஒரு ரெக்கார்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட் வந்து என்ன ஆகுது, மிஸ் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு, மிஸ் ஆகுது அப்படி சொல்லி எரர் சொல்லும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணணும். ஆக்சுவலாக இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால டபுள் கோட்ஸில் உதாரணத்துக்கு என்னுடைய நேம் கொடுக்குறேன் அப்படின்னா நடத்திங்கன்னா வந்துடும். எக்ஸாம்பிள் ரெக்குவயர்மெண்ட் ஆர்குமெண்ட்டு ஜோயல் என்னுடைய நேமு. ஓகே, வந்துடுது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆர்குமெண்ட். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது என்னது, கண்டிப்பாக இங்கே நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னா அது எரர் சொல்லும். எம்டியாக கொடுத்தீங்கன்னா, அங்கே எம்டியாக கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிட்டர்னில் கொடுத்துடலாம். நம்ம அப்படி தான் இந்த பழைய எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் இங்கே இதை பார்த்துருப்பீங்க, எம்டியாக கொடுத்துருக்கோம், பட் என்ன இல்லை அங்கேயே இது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, the function parameter recognized by their parameter names. Okay, the value of the keyword argument is matched with the parameter name, and so one can also put argument in a improper order. நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அதாவது இப்போ நேம்
நம்பர் இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் நேம் அப்படின்னு கொடுத்தா நேம் ரிஜிஸ்டர் நம்பர்னு நீங்கள் இங்கே கால் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஆகிரும் எடுத்துக்கிடும். ஓகே, ஸோ நம்ம அதை எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் கீவேர்டு எக்ஸாம்பிள் 1. இதில் பார்த்திங்கன்னா நேம் வாங்கியிருக்கோம். நேமை வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட், அதாவது சிங்கிள் பேராமீட்டர் வச்சுருக்குறோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டபுள் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், டபுள் பேராமீட்டர். பார்த்திங்கன்னா நேமு சேலரின்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து நேமுன்னு கொடுத்துருக்கோம். பட் இந்த நேம் எந்த பொசிஷன் அப்படின்லாம் சொல்லலை, அதாவது இதான்லாம் சொல்லலை, ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நேமு மணி சேலரி வந்து 3500 அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 ஆர்குமெண்ட்டு கொடுத்துட்டு இங்கே நம்ம வாங்கும்போது என்ன ஆகிருக்கும், நேம் எங்கே ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம், அதாவது ஏஜை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம், நேமை செகண்டாக வாங்குகிறோம். ஓகே, ஸோ ஆர்குமெண்ட்டை மாற்றி கொடுத்தா கூட என்ன ஆகும், உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, அதுதான் நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ அது ஆர்குமெண்ட் என்ன இருக்கும், அதே ஆர்குமெண்ட் இருக்கணும்னு அவசியம், அந்த ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஆர்டர் வந்து மாறி மாறி கூட இருக்கலாம், பட் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக என்ன ஆகும், அது எடுத்துக்கும். அது வந்து அந்த ரிஜிஸ்டர் அந்த இதுதான் பார்க்கணும், ஏஜ், அந்த நேம், அந்த நேமை தான் வந்து என்ன பண்ணும், அது ரெகனைஸ் பண்ணும். ஓகே, சரி. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அது என்ன டிஃபால்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேளை ஃபங்க்ஷனில் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுவாக என்ன பண்ணிவிடும்னா ஒரு டிஃபால்ட்டாக என்ன பண்ணிவிடும், ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிவிடும். ஓகே, நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, அது என்ன இருக்கோ அது என்ன செஞ்சுக்கிடும், எடுத்துக்கிடும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா நேமு சேலரி ஈக்குவல் டு 3500 கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன பண்ணிக்கிட்டோம்னா அந்த சேலரியை அதிலேருந்து என்ன பண்ணிக்கிடும், டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். அது என்ன வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா 2 இங்கே கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்காம நம்ம அங்கே வந்து ஒரு ஆஸ்ட்ரிக், அதாவது ஸ்டார் அந்த இது போட்டுட்டு நீங்கள் நேமோ இல்லைன்னா நம்பரோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எத்தனை நேம் வேணாலும் கொடுத்துக்கிடலாம். ஓகே, ஸோ ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி எத்தனை கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு தெரில இங்கே நீங்கள் என்ன கொடுக்க போகிறோம், எத்தனை இருக்கணும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல இன்புட்ஸை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டார் அதாவது ஆஸ்ட்ரிக்ஸ் அந்த இதை போட்டுட்டு நீங்கள் ஆர்குமெண்ட்டை வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சம் அப்படின்னு கொடுத்துட்டு XYZன்னு கொடுத்துருக்கேன். பட் இங்கே சம் பார்த்திங்கன்னா 5 இதை வந்து வாங்கியிருக்கிறேன், ஆர்குமெண்ட்ஸை வாங்கியிருக்கிறேன். ஓகே, அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா டூ மெனி ஆர்குமெண்ட்ஸ்னு எரர் சொல்லணும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லுது இந்த சம் டேக்ஸ் 3 பொசிஷன் ஆர்குமெண்ட் பட் 5 வேர் கிவன், 5 நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார் வச்சு நம்ம நினச்சிக்கிறோம் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் இதில் 2 கொடுத்துருக்கோம், இங்கே 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கூட அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் 2 வேல்யூஸ் 1 2 எடுத்துக்கிடுது, 3யும் எடுத்துக்குது. பட் நம்ம அங்கே கொடுத்தது 1 தான் கொடுத்தோம் இல்லையா, பேராமீட்டரில் நம்ம 1 தான் கொடுத்தோம், பட் இது என்ன 2 எடுத்துக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனாமியஸ் ஃபங்க்ஷன், அதாவது டெஃப்னு இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் தான் லேம்டா கீவேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எந்த நேமும் இருக்காது, இல்லாமல் இருக்கும், அதுக்கு பேர் தான் லேம்டா கீவேர்டு. ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், டெஃப்னே இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும், ஒரு ஃபங்க்ஷனாக ரன் ஆகும். நம்ம இங்கே ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம், ஸோ அது வந்து என்ன ஆகுது, ரன் ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து அனாமியஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டோ ரிட்டர்ன் கால் அப்படிங்கிறத சொல்லும்.
நீங்கள் எத்தனை ரிட்டர்ன் வேணாலும் கொடுக்கலாம். பட் ஒன் டைமில் ஒரு ரன் டைமில் ஒன்று தான் என்ன செய்யும், ரன்